शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं सदभुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க. உயிரின் தேடல் என்னென்ன இப்பிறவி அப்படிங்கிற அந்த வீடியோவோட தலைப்பு. இப்பிறவியின் உயிரின் தேடல் என்னென்ன, பிறப்பில் உயிரினுடைய தேடல்கள் என்னென்ன அப்படிங்கிற அந்த வீடியோவோட தலைப்பு. சரிங்களா? என்ன உத்தேசத்துக்காக நம்ம இந்த பூமியிற்கு வந்திருக்கிறோம்? சரிங்களா? நம்ம ஆன்மா அப்படிங்கிறது உயிர், லக்னம் அப்படிங்கிறது ஆன்மா. சரிங்களா? அந்த ஆன்மா எந்த உத்தேசத்துக்கு நோக்கத்திற்காக இந்த பூமிக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தான விஷயங்களை சரிப்படுத்துவதற்காகத்தான் நம்ம இந்த பிறவியில் பிறப்பெடுத்திருக்கிறோம். இதுதான் இந்த பிறவியின் நோக்கமே. சரிங்களா? தான் யார், தன்னோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இதுதான் உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது. இதுதான் லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தான ரீதியாக நம்மளுக்கு பற்றாக்குறை இருந்துட்டு இருக்குது. அதனால் அந்த பற்றாக்குறையை சரி செய்வதற்காகத்தான் நம்ம இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். லக்னாதிபதி உள்ள ஸ்தான ரீதியாக நமக்கு தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது இதுதான். சரிங்களா? லக்னம் எது வேணாலும் இருக்கலாம். 12 லக்னங்களில் அந்த லக்னம் அப்படிங்கிறது அரசன். லக்னாதிபதி அப்படிங்கிறது சேனாதிபதி. அந்த உயிரின் கட்டளையை ஆக்டிவ் செய்வதை லக்னாதிபதியோட வேலை. சரிங்களா? இயக்குவது தான் அந்த உயிரோட கட்டளையை இயக்குவது தான் லக்னாதிபதியோட வேலை. அதாவது டிரைவர். லக்னாதிபதி அப்படிங்கிறது டிரைவர். லக்னம் அப்படிங்கிறது வாகனம். சரிங்களா? அந்த வாகனத்தை இயக்குபவர் டிரைவர். அந்த லக்னத்தை இயக்குபவர் லக்னாதிபதி. சரிங்களா? இந்த மாதிரி எடுக்கலாம். அதாவது இப்போ லக்னம், இந்த லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தான ரீதியாக தனக்கு தேவைகள் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த லக்னாதிபதி இருக்கும் ஸ்தான விஷயங்களில் நம்ம மேம்படுத்தணும். இந்த பிறவியில் நமக்கு பற்றாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அந்த பற்றாக்குறை இருக்குது, நம்ம அதை மேம்படுத்தணும். அதை மேம்படுத்தி செம்மைப்படுத்தணும், சீர்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பிறவியில் லக்னாதிபதி உள்ள ஸ்தான விஷயங்கள் நமக்கு தெரியப்படுத்துறது. சரிங்களா? அந்த லக்னாதிபதி தெரியப்படுத்துகிறார். நான் எங்கே இருக்கிறாரு அந்த ஸ்தான விஷயங்களில் நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறத லக்னாதிபதி சொல்லக்கூடிய செய்தி. அந்த ஸ்தானம் சொல்லக்கூடிய செய்தி, லக்னாதிபதி இருக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய செய்தி. சரிங்களா? இப்போ லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காருன்னா வாழ்க்கை துணை நம்ம போன பிரிவில் பிரிஞ்சிருக்கிறோம். வாழ்க்கை துணை வழியில் துரோகம் இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் நம்மளுக்கு சீர் செய்ய வேண்டும். அதாவது வாழ்க்கை துணை நம்ம இந்த பிறவியில் எக்காரணத்தை கொண்டும் அதில் தீமையை செஞ்சிருக்கூடாது. அதில் ஜெனினை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதனால் இப்பிறவியில் லக்னாதிபதி 7 இருக்கிறதுனால, அதாவது கணவன் மனைவி குறிப்பாக கணவன் மனைவி கலத்திரம் அப்படிங்கிறது பிரிவு ஏற்பட்டுறக்கூடாது. கணவன் மனைவி பிரிஞ்சிடக்கூடாது. சரிங்களா? துரோகங்கள் இந்த பிறவிக்கு ஆகாது. அதனால் லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்காருன்னா, 2 அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு. சரிங்களா? வாக்கால் காயம் படுத்தலாம். வாக்கால் இனிமையும் சேர்க்கலாம். வாக்கால் துன்பத்தையும் சேர்க்கலாம், வாக்கால் இன்பத்தையும் சேர்க்கலாம். சரிங்களா? போன பிறகு 2ஆம் இடத்துல இப்போ லக்னாதிபதி இருக்காருன்னா போன பிறகு நம்ம வாக்கால் காயப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதனால் இந்த வாக்கு அப்படிங்கிறது சரிப்படுத்துகிற எந்த பிறவியில் அவர் வருமானம் ஈட்டுவதை, சரிங்களா, குடும்பத்துக்காக வருமானம் ஈட்டுவது, அல்லது நாணயம் தவறுவது. சரிங்களா? அந்த குடும்பத்தில் நாணயம் தவறிருக்கு அப்படின்னு அர்த்தம். 2ல் லக்னாதிபதி இருக்கும்போது அதனால் இப்போ 2 விஷயங்களை நம்ம செம்மைப்படுத்தணும். சரிங்களா? அதுக்கடுத்து லக்னாதிபதி 10ல் இருந்தாருன்னா, 10 அப்படிங்கிறது தொழில் மட்டுமே கிடையாது. சரிங்களா? அனைத்து செயல்களுமே செயல்களின் தோற்ற வடிவமே 10 தான். சரிங்களா? செயல்களோட வடிவமே 10ஆம் ஸ்தானம் தான். அதனால் அந்த 10 அப்படிங்கிறது நம்மளுக்கு பற்றாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம எந்த தொழில் செய்தாலுமே அல்லது எந்த ஒரு செயலை செய்தாலுமே அந்த செயலின் மூலம் தனக்கு ஒரு பிராண்டை நம்ம உருவாக்க முனைகிறோம். சரிங்களா? தன்னை அடையாளப்படுத்துகிறோம். அதுக்காகத்தான் தொழிலை நம்ம செயலை ஒரு கருவியாக நம்ம வச்சு நம்ம செய்கிறோம். சரிங்களா? அதாவது
தொழில் மூலம் தான் வந்து ஒருத்தரோட செயல்பாடுகளின் மூலம் தான் வந்து அவருக்கு புகழ் வருது அல்லது இகழ் வருது. சரிங்களா? எந்த தொழிலுமே செய்யலினா அவருக்கு சோம்பேறி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? சோம்பேறி, அவர் எந்த தொழிலுக்கும் போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு பிராண்டை கொடுக்கும். சரிங்களா? இவர் வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு தொழிலை செய்கிறாரு, நல்ல சேவை செய்கிறாரு, தொண்டுகள் செய்கிறாரு, அதாவது தர்மம் செய்கிறாரு அப்படின்னா வந்து அதாவது அந்த தர்மம் எதன் ரீதியாக செய்கிறாரு, சரி என்ன செய்து கொண்டு இருக்கிறார், அதுதான் கர்மா அப்படிங்கிறது. என்ன செய்து தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஒருத்தரை வந்து எதை வைத்து அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னா வந்து அவரோட செயல்பாடுகளை வச்சு தான் வந்து ஒருத்தரை வந்து அடையாளப்படுத்துவாங்க. ஒரு இமேஜினேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அவருக்கு ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க. அவர் தோற்ற மதிப்பு புகழ் அப்படிங்கிற வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து நம்ம செயல்பாடுகளின் மூலம்தான் வந்து தான் நம்ம வெளியுலகு காட்டுறோம். சரிங்களா? தான் யார் அப்படிங்கிறத வந்து தன்னோட செயல்களை வச்சு தான் நம்ம காட்டுறோம். சரிங்களா? தன்னோட சிந்தனையை மட்டும் வச்சல, சிந்தனையை மட்டும் வச்சு செயல்பட மட்டும்னா அதுக்கு மதிப்பு இல்லை. சிந்தனை நமக்கு, அதாவது செயல்பாடு வந்து சிந்தனையிலிருந்து எழுவது தான். அதனால் வந்து செயல்பாடுகளை வைத்து தான் வந்து நமக்கு ஒரு பிராண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் வந்து லக்னாதிபதி 10 இருக்கும்போது தன்னோட செயல்பாடுகளை வந்து நம்ம ஜெனியனு கடைபிடிக்கணும். செயல்பாடுகளில் ஜெனியன் ஒரு நீதி நேர்மை அப்படிங்கிறத வந்து கடைபிடிக்கணும். அது எந்த செயலாக இருந்தாலுமே, எந்த தொழிலாக இருந்தாலுமே, சரிங்களா, எந்த செயல்பாடுகளாக இருந்தாலுமே அதில் வந்து நம்மளுக்கு ஒரு மேம்பாடுகள் தேவை அப்படிங்கிறது தான். சரிங்களா? பற்றாக்குறை இருக்குது 10ல், அந்த பற்றாக்குறை வந்து நிவர்த்தி செய்யணும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து லக்னாதிபதி 10ல் வந்து இருக்காரு. லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்காருன்னா நம்மளோட குடும்பத்துக்கு வந்து தனக்கு வந்து ஆன்மீகம் தேவை அப்படிங்கிறது தான். இந்த பிறவியில் ஆன்மீக தேடல் தான் இருக்கணும். அது போன பிறவியில் இல்லாமல் இருக்குது, அல்லது போன பிறவியில் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால் வந்து லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா? அந்த 9ஆம் இடத்துல வந்து உயர்வு அப்படிங்கிறது இருக்குது. அந்த 9ஆம் இடத்துல தான் வந்து பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது, தர்மம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் போன பிறவியில் பற்றாக்குறையாக இருக்குது. இந்த பிறவியில் நம்ம ஏற்படுத்தினாங்க. சரிங்க. அது தான் மட்டுமே செய்த ஒரு இதல்ல, நம்மளோட முன்னோர்கள் அனைவருமே சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த விதிகள் எல்லாமே. லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அது தன்னோட செயல்களும் தன்னோட முன்னோர்களோட செயல்களும் சேர்ந்து தான் வந்து இங்கே இந்த லக்னாதிபதி அங்கே வந்து அமர்த்தப்பட்டிருக்கார். அப்போ லக்னாதிபதி 9ல் இருக்கும்போது தானும் வந்து தனக்கும் தன்னோட செயல்பாடுகளில் ஒரு ஆன்மீகம் தேவை, தன்னோட முன்னோர்களோட செயல்பாடுகளிலும் அவங்களுக்கு ஆன்மீகம் தேவைப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அவங்களுக்கு ஆன்மீகம் தேவைப்பட்டிருக்குது, தனக்கும் ஆன்மீகம் தேவைப்படுது. தனக்கு உயர்வுகள் தேவைப்படுது, தனக்கு உயர்வான தகுதிகள் தேவைப்படுது. சரிங்களா? அதனால் உயர்வானதை நோக்கி நம்ம வந்து மேல் நோக்கி அதை விரிவாக்கம் செய்து நம்ம திறமையை அதில் வளர்த்துக்கணும். அந்த ஆன்மீகத்தில் வந்து உயர்வடையணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் வந்து இருக்காரோ அந்த ஸ்தான ரீதியாக நம்மளுக்கு வந்து போரிடுவோம் அப்படிங்கிறது இந்த பிறவியில். சரிங்களா? தன்னோட டே பை டே வந்து நமக்கே தெரியாமல் லக்னாதிபதி இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து நம்ம அறியாமையே நம்ம இயக்கிட்டு இருப்போம், அதை மேம்படுத்திகிட்டு இருப்போம். சரிங்களா? அது வந்து அப்படித்தான் இயற்கையாகவே இருக்குது. லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தான ரீதியாக நம்ம வந்து நம்மளை அறியாமையே உயர்வை நோக்கி நம்ம வந்து வளர்ந்துட்டு இருப்போம். நம்ம வந்து அதை வளர செய்வோம். சரி, நம்ம விருப்பமே அதுதான் தான் இருக்குது. நம்மளோட என்டர், சரிங்களா, இந்த பிறவியில் வந்து தன்னோட ஒரு நுழைவாயிலே வந்து அந்த நுழைவாயிலின் இயக்கங்களே வந்து அந்த லக்னாதிபதி இருக்கக்கூடிய ஸ்தான ரீதியாக தான் வந்து ஏற்படுது. சரிங்களா? பின்னப்பட்டிருக்கிறது தான். பொதுவாக வந்து இப்போ லக்னம் அப்படிங்கிறது உயிர் தன்மை. சரிங்களா? அது வந்து லக்னாதிபதி அப்படிங்கிறது வந்து லக்னக்காரகர் அப்படிங்கிறது வந்து ஆன்மக்காரகர் அப்படிங்கிறது சூரியன். சரிங்களா? அந்த சூரியன் கிட்ட தான் வந்து உயிர் தன்மை இருக்குது. மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த உயிரின் தன்மைக்கு, அந்த உயிர் தன்மைக்கு ஒரு உயிருக்கு தன்னோட காரங்களை வைத்து செவ்வாய் இருந்தால் வலு கொடுப்பாரு, சந்திரனாக இருந்தால் உணவு கொடுப்பாரு, அன்பாக இருப்பார். புதனாக இருந்தால் அந்த உயிருக்கு வந்து தகவல் தொழில்நுட்பங்கள் கான்டாக்ட்ஸ் அப்படி ஏற்படுத்தி கொடுப்பாரு, ஒரு அறிவு கொடுப்பாரு. குருவாக இருந்தால் வழிகாட்டுவார், தெய்வார்கள் கொடுப்பார் அப்படிங்கிறது தான். சரிங்களா? மற்ற கிரகங்கள் எல்லாமே சூரியனோட அந்த ஆன்மாவிற்கு தன்னோட அந்த ஒளியை வாங்கி தன்னோட காரகத்தை கலந்து சூரியனோட அந்த உயிருக்கு வந்து தன் காரங்களை கொடுக்குது அப்படிங்கிறது தான். சரி, உதவி செய்யுது சூரியனோட உயிருக்கு. மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து தன் கதிர்களால் உதவி செய்யுது அப்படிங்கிறத அர்த்தம். ஆனால் உயிர் தன்மை இது கட்டையில இல்லை. சூரியன் கட்டை மட்டும்தான் உயிர் தன்மை இருக்குது, உயிர் இருக்குது. சரிங்களா? அவர் வந்து எந்த ஸ்தானமாக இருந்தாலுமே
அந்த ஸ்தானத்துக்கு அந்த ஸ்தான ரீதியாக தனக்கு ஒரு நல்ல உணர்வுகள் கிடைக்குமா, நல்ல ஒரு கொடுப்பினை கிடைக்குமா, நல்ல ஒரு திருப்தி கிடைக்குமா அப்படிங்கிறது 4ஆம் ஸ்தானத்தை பார்க்கணும். சரிங்களா? இப்போ லக்னம் அப்படின்னா ஒன்று உயிர். அந்த உயிருக்கு வந்து ஒரு திருப்தி இருக்குமா, அல்லது திருப்திகரமான உணர்வுகள் இருக்குமா அப்படிங்கிறது வந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் ஸ்தானத்தை பார்க்கணும். சரிங்களா? 4ஆம் ஸ்தானத்தை பார்க்கணும். அந்த 4ஆம் ஸ்தானத்துக்கு 4ஆம் ஸ்தானத்தை பார்க்கணும். சரிங்களா? அப்போ லக்னாதிபதிக்கு 4ஆம் ஸ்தானத்தை பார்க்கணும். சரிங்களா? எந்த ஒரு ஸ்தானமாக இருந்தாலுமே இது எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். பார்க்கும்போது தான் வந்து பலன்கள் துல்லியமாக வந்து எடுக்க முடியும். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரே ரூல், சரிங்களா, ஒரே விதி, அனைவருக்குமே ஒரே விதி அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. சரிங்களா? எல்லாமே காம்பினேஷன் தான். ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி பல பிரிவுகளில் உள்ள காம்பினேஷன்களை ஒன்றிணைத்து சொல்வது தான் வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது, அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பில் சந்திக்கலாம். ஓகே, நன்றிங்க.